ஓகே. இதுக்கு முன்னாடி சில படங்கள் இந்த மாதிரி லீக் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அப்போவும் இப்போவும் இண்டஸ்ட்ரி ஒரே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுதா சார்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரு கமலஹாசனுடைய படம் விஸ்வரூபம், அப்போ வந்து பென்ட்ரைவ் தான் அதிகமாக ஃபேமஸ், பென்ட்ரைவ் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கடை கடையாக. அப்பயும் இப்பயும் இண்டஸ்ட்ரி ஒரே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுதா? ஆமாங்க, எல்லாம் ஒரு பாதுகாப்பான தூரத்தில் நின்றுட்டு தான் விமர்சனம் பண்ணுவாங்க. பட்டாசு வைக்கிற மாதிரி தான். ஆமாம், அதை தாண்டி உள்ள வரமாட்டாங்க. எப்போவுமே ஆளுங்கட்சி மீது ஒரு பயம் இங்கே எல்லாருக்குமே இருக்கும். அது முதல்வன் டைம்லலாம் நடந்ததெல்லாம் பெரிய அநியாயம். முதல்வன் வந்து அந்த ஒரு நாள் முதல்வர் கான்செப்ட் அந்த படத்துக்குள்ளே வரும். அப்போ கலைஞர் சிஎம்மாக இருக்கார். அந்த படம் வந்தோடனே மதுரையிலலாம் எல்லா கேபிள் டிவிலையும் அந்த படம் ஓடிச்சு. எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம். படம் வந்த பிறகு, படம் வர்றதுக்கு முன்னாடியே எதுவும் நடக்கலை. வந்த பிறகு பெருமளவு லோக்கல் சேனல்ஸில் குறைச்சி விட்டாங்க. எல்லாம் சிடி போட்டு வீட்டுக்கு வீடு கொடுத்து அப்படிலாம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஒரு படம் பிடிக்கலன்னா ஒரு அரசு நினச்சதுன்னா அதை வந்து காலி பண்ணிவிடுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இங்கே இருக்குது. விஸ்வரூபம் பிரச்சனையே அதுதானேங்க. அவர் வந்து சேட்டலைட்டுக்கு கொடுக்கறதுக்காக போனார், அவங்கள்ட்ட பேசினார். அப்போ ஏதோ ஒரு டிஸ்பியூட் ஆகி போச்சு அவங்களுக்குள்ள. அந்த கோபத்தில் பண்ணது தான் அது. திடீர்னு சில அமைப்புகளை தூண்டி விட்டு இது வந்து எங்களுக்கு எதிரான படம்னு சொல்ல வச்சு தியேட்டருக்காரங்கெல்லாம் வாங்க பயந்து. அப்போ கமல் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசினார். இன்றைக்கி விஜய் இருக்கிற மாதிரி அன்றைக்கி அமைதியாக இருந்தால் இன்றைக்கி வரைக்கும் விஸ்வரூபம் ரிலீஸ் ஆகிருக்காது. அவர் இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு என்ன, என் பிரச்சனையை நான் மக்கள்கிட்ட சொல்லுவேன்னு வெளியில் வந்து பேச